அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ரொம்ப அருவருப்பான ஒரு மன உளைச்சல்ல தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஊடக பயங்கரவாதம். இன்றைக்கு ஊடகம் பிரஸ் அப்படின்ற ஒரு அடைமொழியோட அவர்கள் செய்கின்ற மனித மீறல் ரொம்ப அதிகமா இருக்குது. சொல்ல போனா அவங்க ஊடக நெறியவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இந்த ஊடக பயங்கரவாதத்துல அதிகமாக பலியாடுகளாக சிக்கக்கூடிய இரண்டு சமூகம், ஒன்னு தலித், இன்னொன்னு சிறுபான்மை இஸ்லாமிய சமூகம். இதை நாம எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லனா இதை எதிர்த்து நாம ஒரு போராட்ட களத்தை நாம அமைத்தாலோ இவர்கள் உடனே பத்திரிகை தர்மத்தை நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுந்து கோவப்படுறாங்க. நாம பத்திரிகை தர்மத்தெல்லாம் ஒன்னும் நசுக்கல. ஒரு காவல்துறை ஒருவனை கைது செய்து அந்த கைது செய்யும் போது விசாரணை கைதிக்கு உட்படுத்தப்படுறான். அந்த விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்லி பிரஸுக்கு காவல்துறை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வைத்து நீங்கள் எழுதக்கூடிய கதை, திரைக்கதை, வசனம் இருக்குத மிகப்பெரிய அளவுல மனித உரிமை மீறல். அவனை ISIS ஓட தொடர்பா, பயங்கரவாதி, தீவிரவாதி, பாகிஸ்தானோட தொடர்பு அப்படின்னு சொல்லி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை முதல்ல வெளியிட்டுறீங்க. அதை அவசர செய்தியாகவும் வெளியிட்டு 2-3 நாளைக்கு அதையே பரபரப்பாக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஓரிரு நாட்கள்லயோ இல்லைன்னா ஒரு வருட காலங்கள்லயோ அந்த விசாரணைக்கு உட்படுத்த பையன் அப்பாவி என்ற தகவலையும் காவல்துறை உங்களுக்கு கொடுக்குது. ஆனா நீங்க அதை ஒரு சாதாரண நியூஸா கூட வெளியிடுறது கிடையாது. இதுதான் உங்களுடைய பத்திரிகை தர்மம். இந்த பத்திரிகை தர்மத்தை எதிர்த்தா உங்க சுதந்திரத்துல கைய வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க கோவப்படுறீங்க. இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 4வது தூண்ல எந்த அளவுக்கு துரும்பு பிடிச்சிருக்குன்றதான் நாம பார்க்க போறோம். வாங்க. தேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் அதன் பொருளாதார தன்மைக்கும் எதிரான ஊழல் பயங்கரவாதத்தை காட்டிலும் தேச அமைதிக்கும் இறையாண்மைக்கும் எதிரான ஊடக பயங்கரவாதம் தான் இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக வளர்ந்து வருகிறது. தீவிரவாதம், டெரரிசம், சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், ஊழல்கள், கொடுமைகள் எல்லாத்தையும் ஊடுருவி அதை ஆராய்ஞ்சு அகத்துல போய் ஊடுருஞ்சு அதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் ஊடகம்னு கூட பேர் வச்சுதான் நான் நினைக்கிறேன். ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்றாலே அவர்கள் அநீதிக்கு எதிராக கொதித்தடக்கூடியவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்த மக்கள் இன்று அவர்களை விபச்சார ஊடகம், ஊடக பயங்கரவாதம் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் கிழித்து தள்ளுவதற்கு காரணம் அந்த ஊடகங்களின் மாறுபட்ட, முரண்பட்ட செய்தி அறிக்கைகளும் மற்றும் பாரபட்சமான ஒரு சார்பான செயல்பாடுகளும் தான். அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக போராடிக் கொண்டிருப்பவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட தீவிரவாதம் என்ற சொல்லாடல் தற்காலத்தில் தங்கள் கருத்துக்கு எதிரானவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அரச பயங்கரவாதத்தை விட ஊடக பயங்கரவாதம் தான் இந்தியாவிற்கு மிக பெரும் அச்சுறுத்தல். உண்மையான செய்திகளை மறைத்து போலியான செய்திகளையும் போலியான வரலாறுகளையும் மக்கள் மனதில் உண்மையென திணிப்பதுதான் ஊடக பயங்கரவாதம். முஸ்லிம்கள் என்றாலே எல்லை மீறும் ஊடக பயங்கரவாதம். மறக்கவே நினைக்கிறேன் என்ற தொடர் ஆனந்த விகடனில் 2014ஆம் வருடம் மாரி செல்வராஜ் எழுதிய ஒரு சம்பவம். கொஞ்ச நாட்களுக்கு முன் கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் என் இயக்குனரை பார்ப்பதற்காக எங்கள் அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அவர் ஒரு தொடக்கப்பள்ளிக்கு சென்று 100 குழந்தைகளிடம் கிரேயான் பென்சில்களை கொடுத்து அவரவர் விருப்பப்படி தீவிரவாதிகளை வரையச் சொன்னாராம். அப்போது அந்த குழந்தைகள் வரைந்த ஓவியங்கள் இவை என்று சொல்லி ஒரு ஆல்பத்தை எங்களிடம் நீட்டினார். அதை பார்த்ததும் அதிர்ச்சி. 100 குழந்தைகளும் 100 தீவிரவாதிகளை வரைந்திருந்தாலும் அந்த 100 தீவிரவாதிகளிடமும் சொல்லி வைத்து வரைந்தது போல காணப்பட்ட ஒற்றுமைகள் தான் அதிர்ச்சிக்கு காரணம். ஆம், இத்தனை தீவிரவாதிகளும் இஸ்லாமியர்கள் அணியும் குல்லா அணிந்திருந்தார்கள், தாடி வளர்த்திருந்தார்கள். சில தீவிரவாதிகள் முழங்கால் வரை வேட்டி கட்டியவர்களாக கூட இருந்தார்கள். குழந்தைகள் வரைந்த 100 தீவிரவாதிகளும் இஸ்லாமியராகவே இருந்தது கண்டு தான் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானதாக தோழர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட கருத்துக்களை குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக திணித்து இவற்றை ஊடகங்கள் செய்து முடிப்பதால் இவற்றை ஊடக தீவிரவாதம் என்று சொல்வதில் தவறில்லை. ஏனைய தீவிரவாதங்களைப் போலவே ஊடக தீவிரவாதங்களும் சட்ட நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இவர்களின் பொய் பிரச்சாரங்களில் முக்கிய பங்கு வகிப்பதே
முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் தான். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்கள் யாரேனும் சாதாரண விசாரணைக்காக காவல் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டால் கூட அவர்களை ISIS என்ற பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு படுத்தி புகைப்படத்துடன் செய்திகளை வெளியிட்டு அவர்களின் வாழ்க்கையே சீரழிக்கும் இதே ஊடகங்கள் தான் சமீபத்தில் நடந்த கோவை கலவரத்தை அரங்கேற்றியது இந்து முன்னணி என்று தெரிந்திருந்தும் கூட இந்து முன்னணி பெயரில் யாரோ செய்த கலவரம் என்று பிரசுரித்ததும், மேலும் அவர்களுடைய புகைப்படத்தையும் வாகன எண்களை கூட மறைத்து வெளியிட்டதும் தான் இவர்கள் எந்த அளவுக்கு பாரபட்சமாக செயல்படுகிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. இந்தியா என்கிற ஒரு மதசார்பற்ற நாடு மதம் சார்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தின்படி இந்தியின் விடுதலைக்காகவும் போராடிய முஸ்லிம்களின் தியாகங்களை மறைக்க வேண்டும். இதன் மூலமாக இந்தியாவில் உள்ள மக்கள் மத்தியிலிருந்து முஸ்லிம்களை அந்நியப்படுத்த வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரலாற்றுகளை இவர்கள் மாற்றுவதற்காக வரலாற்று ஆசிரியர்களாகவும் பத்திரிகை எழுத்தாளர்களாகவும் எந்தெந்த துறைகள் மூலமாக வரலாற்றை மாற்றியமைக்க முடியும் அந்தந்த துறைகள் எல்லாம் ஊடுருவி இந்தியாவிற்காக முஸ்லிம்கள் செய்த பல்வேறு தியாகங்களை இருட்டடிப்பு செய்து வரலாற்றை மாற்றி அது வெற்றியும் கண்டார்கள். இந்திய விடுதலைக்காக வீரமரணம் அடைந்த திப்பு சுல்தானின் உண்மை வரலாற்றை கற்பனை கதை என்று தேசிய ஊடகமே ஒளிபரப்புகிறது. या प्रामाणिक हैं। ये सीरियल टीपू सुल्तान के राज्य की सीमाओं के अंदर अथवा उसके बाहर सुल्तान के जीवन अथवा शासन का न तो पूरा ब्यौरा प्रस्तुत करता है और न ही यह टीपू सुल्तान का जीवन वृत्तांत है। ये सीरियल इस उपन्यास को नाटक के रूप में प्रस्तुत करने का प्रयास है। No claim is made for the historical accuracy or authenticity of any episode or events depicted in the serial. This serial neither portrays nor conveys the complete record of either the life or of the rule of Tipu Sultan within or outside his kingdom and is not a life history. The serial is a dramatized presentation of the novel. செய்திகளை உள்ளது உள்ளபடி சொல்லாம TRP ரெட்டிக்காய் எப்போ செய்திகள் உருவாக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இந்த ஊடக பயங்கரவாதமும் உள்ள நுழைய ஆரம்பிச்சு. கோவையில் பொதுமக்கள் சொத்துக்களை ஒரு கூட்டம் சூறையாடி கொண்டிருக்கும் போது சசிகுமார் கொலையில் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டுள்ளதா என்று மக்களை அந்த வன்முறையில் இருந்து திசை திருப்பதும் ஒரு ஊடக பயங்கரவாதத்தின் ஒரு பகுதிதான். அடிமாற்றை ஏற்றி சென்ற வாகனங்களை அடித்து நொறுக்கிவிட்டு பசு காவலர்களால் பசுக்கள் காப்பாற்றப்பட்டன என்று வன்முறைக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுவதும் ஊடக பயங்கரவாதத்தின் ஒரு பகுதிதான். ஊடகங்களில் வரும் உண்மைக்கு புறமான செய்திகளையும் உண்மைத்தன்மை எடுத்துரைப்பதாலேயே சமூக வலைதளங்கள் எல்லாம் கருத்து சுதந்திரத்தின் ஆபத்தான வடிவங்களாக தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. இதற்கு காரணம் தாங்கள் சொல்வது மட்டுமே மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்ற ஊடக பயங்கரவாதம் தான் காரணம். 4 பேரை கூட்டி வந்து விவாதம் என்ற பெயரில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு கேடு விளைவிக்கும் பேச்சுகள் அனுமதிப்பதும், பாதகமான பதில்கள் அல்லது வரலாற்று உண்மைகள் கூறப்படும் போது இடைமறித்து ஒரு பக்க சார்பாக செயல்படுவதும் ஊடக பயங்கரவாதத்தின் ஒரு பகுதிதான். தவறான செய்திகளை சொல்லிவிட்டு சரியான செய்தி வந்துவிட்ட பொழுதும் இல்ல அந்த செய்தி தவறு என்று தெரிந்த பின்னும் தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்போ மறுப்போ தெரிவிக்காமல் தான் தோன்றித்தனமாக தெரிவதும் ஊடக பயங்கரவாதத்தின் ஒரு பகுதிதான். ரோஜா முதல் விஸ்வரூபம் வரை திரையில் ஏதோ உண்மை கதை போலவே இயக்குகிறார்கள். அதுவும் திரையில் மிகப்பெரிய அளவில் வெளியீடு நடக்கிறது. விஸ்வரூபத்திற்கு எதிரான போராட்டங்களை போட்டி போட்டுக் கொண்டு படம் பிடித்து பரபரப்பை பற்ற வைத்தவர்கள் அப்பாவி முஸ்லிம் சிறைவாசிகளின் விடுதலைக்கான போராட்டங்களை இழுத்தடிப்பு செய்தால் வேறு என்ன நடக்கும்? சாதி ரீதியா, மத ரீதியா, கட்சி ரீதியா பிளவுபட்டு ஒரு சார்பு செய்திகளை வெளியிட தொடங்குச்சு. என்னைக்கு அது மாதிரி தொடங்குச்சோ அப்போ ஊடகம் தான் கருப்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பொழுது என்னன்னா ஊடகம் கார்பரேட் கையில போயிடுச்சு. கார்பரேட் கையில போனதுக்கு அப்புறம் சொல்லவே வேணாம், பேரம். இது ஒரு வகை ஊடக தீவிரவாதம் தான் சொல்லணும். ஊடக பயங்கரவாதம் இன்று சமுதாயத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்லப்படுற ஊடகம்
வந்து நாளுக்கு நாள் அந்த தூணோட வலுவை இழந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இன்றைய ஊடகங்கள் மக்களுக்கு உண்மை செய்திகளையும் நாட்டு நடப்புகளையும் முந்திக் கொண்டு சொல்லாமல் வதந்திகளையும் யூகங்களையும் அதிர்ச்சி செய்திகளாக்கி முதற் பக்கத்திலே தலைப்பிட்டு மக்களை பீதியாக்கி காசு பண்ணும் கயவாளிகளாக இன்றைய ஊடகவாதிகள் இருக்கிறார்கள். செய்யாதவர்களை குற்றம் செய்தவர்கள் போலவும் தீமை செய்தவர்களை தவறு செய்தவர்களை பெரிய நல்லவர்கள் போலவும் சித்தரிப்பது இந்த ஊடக பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதமாக இன்று இருக்கிறது. இந்திய குடிமக்களுள் நெற்றியில் நாமம் தீட்டிய அல்லது நீர் பூசிய எவரும் தீவிரவாத இந்து அல்லர். நெஞ்சில் சிலுவை அணிந்த எவரும் கிறிஸ்துவ தீவிரவாதி அல்லர். நீங்க இந்து கிறிஸ்துவ தீவிரவாதி என்று சொன்னாலும் அதில் உடன்பாடு இல்லாமல் எதிர்ப்பை காண்பிப்போம். தொப்பி அணிந்தும் தாடி வைத்திருந்தாலே அவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி என்று இந்திய நாட்டின் ஊடகங்கள் தீர்மானித்து விடுகின்றனர். இதுதான் இன்றைய உண்மை யதார்த்தமான நிலை. பிடிக்கப்படும் குற்றவாளிகளில் அல்லது சந்தேகத்திற்கு உள்ளான எந்த ஒரு நபரோ பிடிக்கப்படும் போது அவருக்கு முஸ்லிம் பெயர் இருந்தால் மட்டும் போதும், அவர் தீவிரவாதி என அடையாளப்படுத்துவதற்கு எல்லா சாத்தியங்களும் இருக்கின்றனர் என்று பெரும்பாலான ஊடகங்கள் செயல்படுகின்றனர். இது வருந்தத்தக்க ஒரு விஷயமாகும். ஒரு சாதாரணமா ஒரு இந்து அவங்க வீட்டில் அவனை குண்டு வச்சுக்கிறான் அப்படின்னாக்கா ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் செஞ்சாங்க அப்படின்ட்டு தீவிரவாதிகளாக வந்து ஒரு இஸ்லாமியனை சித்தரிச்சு காமிக்கிறான். அதுவே கோயம்புத்தூர்ல ஆயிரக்கணக்கான பேரை அடிச்சு கொன்னு கலவரம் பண்ணி எல்லாம் செஞ்சாக்கா ஒரு இந்து அமைப்பினர் செய்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையே வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா சாதாரண குடிமக்களே செய்தியாளர்களாக மாறியுள்ள இந்த சூழல்ல இத்தகைய செய்திகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அப்படின்னாக்கா ஊடகங்கள் நாளுக்கு நாள் மக்களின் நம்பிக்கையை வந்து முழுசா இழந்துரும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட எல்லாம் முஸ்லீம் பேர் என்ற ஒரே காரணத்திற்காக ஐஎஸ் பயங்கரவாதிகள் அப்படின்னு இவங்களாவே கொடுத்துட்டாங்க எல்லாம். இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பிற மத பெரும்பாலான சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாமியன் என்றாலே தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பார்வை தான் எழுகிறது எல்லாருக்கும். அதை வந்து இங்க வருஷத்தோட பதிவு செய்யறோம். தினகரன் டீ கடையில் பல்பு வெடித்து டீ மாஸ்டர் விரல் துண்டானது. போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தினத்தந்தி டீ கடையில் பாய்லர் வெடித்து டீ மாஸ்டர் கையே துண்டானது. தாடிக்காரர்களின் சதியாக இருக்கலாம் என்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தினமணி டீ கடையில் பாய்லர் வெடித்து டீ மாஸ்டர் கவலைக்கிடம். இப்போவோ அப்போவும் இழுத்துட்டு இருக்கு. இந்த நாச வேலைக்கு காரணமான ஜாகிர் ஹுசைனை போலீசார் தேடி வருகின்றனர். தினமலர் டீ கடையில் சக்தி வாய்ந்த பாம் வெடித்ததில் டீ மாஸ்டர் உட்பட 2 பேர் பலி. இந்த நாச வேலைக்கு காரணமான தீவிரவாதி ஜாகிர் ஹுசைன் பிடிபட்டான். அவனிடம் விசாரித்த வகையில் அவன் ISIS சேர்ந்தவன் என்பது தெரிய வந்துள்ளது. தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி குறைவாக உள்ளதால் அந்த தீக்குச்சியை வைத்துதான் பாமை பற்ற வைத்திருக்கிறான் என்பது போலீசார் கண்டுபிடிப்பு. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி, அதுக்கப்புறமா பாய்லர், அவனுடைய பெயர் இஸ்லாமிய பெயர். இதை மையமாக வைத்து இவர்கள் எழுதக்கூடிய கதை, திரைக்கதை, வசனம், இது அனைத்துமே உதாரணத்திற்காக தான் நாங்க காமிச்சிருக்கிறோம். இதுதான் ஊடக பயங்கரவாதம். மாலேகான் குண்டுவெடிப்பு 1 செப்டம்பர் 8, 2006 37 முஸ்லிம்கள் பலி. கைது செய்யப்பட்டவர்கள் சல்மான் பார்சி, ஃபாரூக் இக்பால், ரைஸ் அஹமத், நூருல் ஹுதா, ஷபீர். ADS விசாரணையில் உண்மை குற்றவாளிகள் இந்துத்துவ தீவிரவாதிகள். சம்ஜவுதா ரயில் குண்டுவெடிப்பு பிப்ரவரி 18, 2007 68 பேர் பலி. அதிகமானோர் பாகிஸ்தானியர் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ் முகமது. CBI விசாரணையில் உண்மை குற்றவாளிகள் RSS பயங்கரவாதிகள். மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு மே 18, 2007 14 முஸ்லிம்கள் பலி. கைது செய்யப்பட்டவர்கள் 25 முஸ்லிம்கள் குற்றவாளிகளாக, 80 முஸ்லிம்கள் சந்தேகத்தின் அடிப்படையில். CBI விசாரணையில் உண்மை குற்றவாளிகள் இந்துத்துவ தீவிரவாதிகளான சந்தீப் டாங்கே, ராம்சந்திர கல்சங்கரா, லோகேஷ் சர்மா.
அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு அக்டோபர் 11, 2007 3 முஸ்லிம்கள் பலி. குற்றம் சுமத்தப்பட்டது லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் முகமது. சிபிஐ ஏடிஎஸ் விசாரணைகளில் உண்மை குற்றவாளிகள் ஹிந்துத்துவா தீவிரவாதிகளான தேவேந்திர குப்தா, சந்திரசேகர் பிரசாத், அனில் ஜோஷி. மாலைகான் குண்டுவெடிப்பு 2 செப்டம்பர் 29, 2008 7 பேர் பலி. குற்றம் சுமத்தப்பட்டது இந்திய முஜாஹிதீன்கள். ஏடிஎஸ் விசாரணையில் உண்மை குற்றவாளிகள் அபினவ் பாரத் மற்றும் ராஷ்டிரிய ஜக்ரன் மஞ்ச் ஆகிய ஹிந்துத்துவா தீவிரவாதிகள். தானே சினிமா குண்டுவெடிப்பு ஜூன் 4, 2008 ஹிந்துத்துவா தீவிரவாத இயக்கங்களான ஹிந்து ஐங்காகிருதி சமிதி, சனாதன் ஜன்ஸ்தா, ஜோதா அக்பர் என்ற முஸ்லிம் சம்பந்தப்பட்ட ஹிந்தி படத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு. கான்பூர் நந்தித் குண்டுவெடிப்பு முயற்சிகள் ஆகஸ்ட் 2008 இரு இடங்களிலும் குண்டு தயாரிக்கும் சமயத்தில் வெடித்து 4 ஹிந்துத்துவ பயங்கரவாதிகள் பலி. கோவா குண்டுவெடிப்பு அக்டோபர் 16, 2009 குண்டு வைக்கும் முயற்சியில் சனாதன் சன்ஸ்தா என்ற ஹிந்துத்துவ தீவிரவாதிகள் 2 பேர் பலி. தமிழ்நாட்டில் தென்காசி குண்டுவெடிப்பு. தென்காசியில் RSS அலுவலகத்தில் குண்டு வெடித்தது. தாடியும் தொப்பியும் தடயங்களாக விட்டுச் சென்று முஸ்லிம்களின் மேல் பழியை போட முயன்ற இந்து முன்னணி பயங்கரவாதிகளை வளைத்து பிடித்தது தமிழக காவல்துறை. கோவிலில் மாட்டுக்கறி வீசுவது முதல் பாகிஸ்தான் கொடியை இந்தியாவில் ஏற்றி சொந்த வீட்டில் வெடிகுண்டு வைத்து அனைத்து பயங்கரவாதத்தையும் இந்த காவி பயங்கரவாதிகள் செய்கின்றனர். இவர்கள் அனைவரும் ஊடகத்தை பொறுத்தவரை மனநலம் பாதிக்கப்பட்டவன். இவர்களை பொறுத்தவரை பாஜக பிரமுகர், தலைவர். ஆனால் ஒரு முஸ்லிம் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்தால் பாகிஸ்தான் லெவலுக்கு போய்விடுகிறார்கள். ஊடகவாதிகளே, இன்னைக்கு இந்தியாவுல எந்த சம்பவம் நடந்தாலும் சரி உடனே மேற்கத்திய நாடுகளை பாருங்க, மேற்கத்திய நாடுகளின் வளர்ச்சியை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டை மேற்கத்திய நாடுகளோட ஒப்பிட்டு நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல விஷயம். அதே போல உங்களுடைய ஊடக தர்மம், பத்திரிகை சுதந்திரத்தை ஏன் மேற்கத்திய நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது? அதுல இருந்து நீங்க பாடங்களை ஏன் படிக்க கூடாது? பிரிட்டனுடைய சட்டம் முக்கியமான சாராம்சம்ங்க. ஒரு நாய் குற்றமற்றதா, குற்றம் செய்திருக்குதா என்பதை தீர விசாரித்துதான் தண்டனை கொடுக்கணும். இதே முன்னுதாரணமா வைத்துதான் உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு ஊடகம், அதனுடைய இயக்குனர் மற்றும் ஊடகவியலாளர் தான் ஒரு தவறான செய்தியை கொடுத்து விட்டதாக கூறி உடனே அந்த வேலையிலிருந்து வெளியே போயிட்டார். In light of the unacceptable journalistic standards of the Newsnight film broadcast on Friday 2nd November, I have decided that the honourable thing to do is to step down from the post of Director General. When appointed to the role, with 23 years' experience as a producer and leader at the BBC, I was confident the trustees had chosen the best candidate for the post. இவர்கிட்ட இருந்து நீங்க பாடம் படிங்க. தவறான செய்தியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை திருத்த முயலுங்கள். உங்களுடைய பரபரப்புக்கும் காசு பார்க்கிறதுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய செய்தி இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு பிளவுகளை கொண்டு வருது அப்படின்றத உணருங்க. யாருக்கும் அஞ்சாமல் தகவலை கொடுங்க, செய்திகளை பகிருங்க, செய்திகளை நீங்க கொடுங்க, நாங்க பாக்குறோம். நீங்கள் திருந்தாத வரை ஊடக பயங்கரவாதம் மாறப்போவதே இல்லை. உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள முயற்சி கொள்ளுங்கள். நன்றி.